சாண்ட்ரா வந்து நேற்று நைட்டு பூரா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா, தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. நிஜமாவே பிரஜன் போனதில் அப்செட் ஆகி பண்ணுறாங்களா, இல்லை உண்மையிலே வேணுக்குன்ட்டே பண்ணுறாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். நைட்டு வந்துட்டு இங்கே படுத்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு சபரியும் அரோராவும் போயிட்டு தலை ரூமில் கானா வினோதனா ரூமில் போயிட்டு சும்மா ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் மாதிரி பேசி சவுண்டு போட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். பயங்கரமாக கோவப்பட்டுட்டு எந்திரிச்சு வெளியே போய் படுத்துருவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாரும் வந்துட்டு இதனால தான் இவங்க கோவப்பட்டு போகிறாங்கன்னு எல்லாரும் மன்னிப்பு கேட்கறதுக்கு வராங்க. நாங்கள் வேணுக்குன்ட்டே பண்ணலை, இந்த மாதிரி வேணும்னு பண்ணலை, தெரியாமல் தான் பண்ணிட்டோம், சவுண்டு போட்டோம் அப்படின்னோடனே, இல்லை வேணும்னு இது வந்து எப்போவுமே இப்படி தூக்கத்தை கெடுக்கணுன்னே இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த சாரி இவங்க அக்செப்ட் பண்ணல. அப்புறமா அவங்க சபரிக்கு அரோராக்கு எல்லாருக்குமே ரொம்ப கோவம் வந்துருச்சு. இது தெரியாமல் பண்ணிட்டோம், அதுக்காக வேணுக்குன்ட்டே நாங்கள் பண்ணலாம் இல்லை, உங்கள் தூக்கத்தை கெடுக்கணும்லாம் நாங்கள் பண்ணல, இது பிக் பாஸ் ஹவுஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆதிரி வந்து பிக் பாஸ் ஹவுஸில் நாங்கள்லாம் தூங்குறதுக்காக வந்திருக்கோம், இதுக்கு தான் வந்திருக்கோங்கிற மாதிரி சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதை பற்றி அவங்க வந்துட்டு பார்வதி கிட்ட சொல்லி புலம்புறாங்க. இப்படி சொல்கிறா, இவங்களெல்லாம் மக்கள் எதுக்கு வச்சுட்ருக்காங்க, வேணும்னே அவ்வளோ சிரிக்கிறாங்க, வேணும்னு நான் டெய்லி உள்ளே தூங்கக்கூடாது, நான் வெளியே வந்து தூங்கணும்னு தான் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி பரவாயில்ல, இங்கே நிறைய பூச்சிக்கடிலாம் இருக்கும், நீ உள்ளே வந்து தூங்கு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லடி எனக்கு வேண்டாம், நான் இங்கேயே படுத்துக்கிறேன், நான் இங்கே படுக்கணும்னு சொல்லி தான் அவங்க பிளான் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தண்ணி கேட்டிருப்பாங்க போல், உள்ளே போயிட்டு தண்ணி எடுத்து கொடுக்க வராங்க. அப்போ கமர்தன் என்ன சொல்கிறாருன்னா, அவள் வேணும்னு தான் கேம் ஆடுறா, உனக்கு தெரியலையா, சும்மா எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறா, உனக்கு புரிஞ்சு நீ இது பண்ணுறியா புரியாமல் பண்ணுறியான்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கமர்தன் வந்து பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்துட்டு திரும்பவும் அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விக்ரம் வந்து கடந்து வந்த பாதை நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறான், அவன் எனக்கு எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு பேசுகிறான், என்னோட கடந்து வந்த பாதை சொன்னால் அவன் தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் அவங்களோட பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி உடனே வந்துட்டு இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி போகுது, ஏன்னா பார்வதியே நிறைய ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ பார்வதிக்கிட்டே போய் சாண்ட்ரா ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதை வந்து பார்வதி கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாங்க. முதல்ல வந்து உங்களுக்கு பக்கம் நியாயம் இருக்குது, நான் இப்போ என்ன அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஓவராக அது போக ஆரம்பிச்சதுக்கப்புறமா பார்வதி அங்கே இருந்துட்டு உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்து கமர்தன் கிட்டே சொல்லுவாங்க, கொஞ்சம் ஓவராக கேம் ஆடுற மாதிரி தான் இருக்குது, ஸோ நானும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சாண்ட்ரா இந்த இதெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கேம் ஆட்டாங்கன்னா, இது பிக் பாஸ் ஹவுஸ் வந்திருக்காங்க, அதை கொஞ்சம் யூஸ் பண்ண, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண அவங்களுக்கு தான் நல்லது. பட் எப்படி அவங்களை எவிக்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீ டாஸ்க் வருது, பிரஜனனா வரணும், திவ்யாவுக்கும் பிரஜனனாக்கும் ஒரு சண்டை நடக்கணும். ஸோ விஜய் டிவி வந்து எப்போவுமே அவங்களோட இதை தான் பார்ப்பாங்க, டிஆர்பி தான் பார்ப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த வாரம் எவிக்ட் ஆக மாட்டாங்க. யார் எவிக்ட் ஆகி போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. மோஸ்ட்லி எஃப்ஜே ஆர் சுபிக்ஷாவாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.